வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மோட மாடி தோட்டத்தில் முதல் முறையாக டைமண்ட் ரிங் அடேனியம் பூ வச்சுருக்குதுங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த செடி தாங்க, இதை நான் வாங்கி ஒரு வருடம் கிட்ட ஆயிடுச்சு. பூ பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நடுவில் இந்த ஒரு வெள்ளை கோடுகள் வருது பாருங்கள். அதனால தான் இதுக்கு டைமண்ட் ரிங் அப்படின்னு வச்சுருப்பாங்களா இருக்கும். அதுதான் இந்த பூவில் ஒரு அழகு அப்படின்னே சொல்லலாம். இது மலர்ந்து 3 நாள் கிட்ட ஆகிடுச்சுங்க. எனக்கு வீடியோ எடுக்க முடியல. மலர்ந்த அன்னைக்கு இன்னுமே திக்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இது அந்த இதழ் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு இதழ் சரியான வடிவம் இல்லாமல் உள்ளே வளைஞ்சிருக்குது பாருங்கள். இந்த இதழ் தாங்க. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரி இருந்தது. இதில் அடிக்கடி இந்த செடிக்கு மட்டும் அந்த பிரச்சனை வருங்க. இது நான் வாங்கி 1 வருடம் கிட்ட ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. வாங்கி 1 வாரத்தில் எனக்கு இதில் நிறைய மொட்டுகள் வச்சது ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த இலைகள் எல்லாமே ஒரு சாம்பல் தெளித்தோன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு பூச்சி தாக்குதல் பழுத்து அப்படியே உதிர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு நான் எப்சம் சால்ட்டு அந்த மாதிரி நிறைய நான் ட்ரை பண்ணேங்க. அந்த இலைகள் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம என்ன தான் சரி செஞ்சாலுமே திரும்ப திரும்ப அந்த நோய் தாக்குதல் மாதிரி வந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஆனால் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா இதில் இலைகளில் வர நோய் தாக்குதல் சரியாகி நல்லாவே இலைகள் எல்லாமே தழைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இலைகள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குதுன்னு. ஆனால் செடியை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் வரல, நல்லாவே தாங்க இருக்குது. நல்லா பூக்கள் வைக்க ஆரம்பித்ததுங்க. ஆனால் மொட்டுகள் பார்த்திங்கன்னா முதல் மொட்டே வளைஞ்சு ஒரு மாதிரியாக இருந்தது. அதாவது இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த பூ தான். இதோட மொட்டு அந்த மாதிரி வளைஞ்ச ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, அப்போவே இதில் பார்க்கும்போது அந்த இலைகளில் திரும்பவும் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்தது. நான் இந்த பூச்சி தாக்குதலை சரி செய்கிறதுக்கு ஒரு மருந்து ஒன்று யூஸ் பண்ணேங்க. அது என்ன மருந்து அப்படிங்கிறத சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் பட்டை தூள் சேர்த்துக்கிட்டேங்க. அதோடு பூண்டு பல் எடுத்துக்கணுங்க. சின்னதாக இருந்தால் 3 பல்லளவுக்கு எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தால் 2 பல்லளவு பூண்டு எடுத்துக்கிட்டாலே போதும். இதை நல்லா தட்டிட்டு அந்த தண்ணி கூட அந்த 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் பட்டை தூளும் இந்த பூண்டு பல்லும் நல்லா தட்டிட்டு சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சிடணுங்க. நம்ம இதை அடுத்த நாள் காலையில் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு செடிகளில் மண்ணுக்கும் ஊற்றலாங்க. அதே மாதிரி இலைகள் மேலேயுமே ஸ்ப்ரே பண்ணலாம். நான் மண்ணையும் ஊற்றிருக்கிறேன், இலைகள் மேலேயுமே ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி பூச்சி தாக்குதல் உள்ள செடிகளுக்கு மட்டும் அப்படின்னு இல்லைங்க, நார்மலாக இருக்கிற செடிகளுக்குமே இதை நம்ம சேர்க்கலாம். இது ஒரு பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு பூக்கள் நல்லா பூக்கிறதுக்குமே இது உதவி செய்யும். இந்த செடியில் நான் மண்ணிலையுமே ஊற்றிருக்கிறேங்க. அதே மாதிரி இலைகள் மேலேயுமே ஸ்ப்ரே பண்ணேன். இது நான் 2 நாள் முன்னாடி தாங்க செஞ்சேன். அடுத்த நாளே எனக்கு அந்த பூச்சிகள் எல்லாமே மறைஞ்சு நல்லாவே இருந்தது. இந்த இலைகள் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே கருப்பு புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே இருந்தது. இந்த மருந்து அடித்ததுக்கப்புறமா நல்லாவே இருக்குதுங்க. இப்போ இதில் நிறைய மொட்டுகள் இருக்குது. இந்த மருந்து உண்மையிலே இதுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இந்த மொட்டுகள் எல்லாமே மலரும்போது இது மாதிரி இல்லாமல் நார்மலாக நல்லா மலரும். அப்படி எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலர் சேஞ்சிங் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த பூக்கள்லாம் வச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இது பூ மலர்ந்த உடனே பாருங்கள், இதுவுமே 3 நாள் ஆகிடுச்சு. இந்த பூவுமே மலர்ந்த உடனே ஒரு எல்லோ கலரில் தான் இருக்குது. அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பிங்க் கலரில் முழுவதுமாகவே நிறம் மாறிடுது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நம்மோட இந்த டைமண்ட் ரிங் பூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள்கிட்டையுமே இந்த டைமண்ட் ரிங் அடேனியம் இருந்து இதில் இது மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்திருந்தால் நீங்கள் அதை எப்படி சரி செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.